வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். எம்கேஆர் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மொபைல் ஹோல்டர் பத்தி தான் வந்து வீடியோ பார்க்க போறோம். இந்த சைடில் ஒரு 4 மொபைல் ஹோல்டர் வந்து இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடியும் ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இப்போ நம்மகிட்ட வந்து மொபைல் ஹோல்டர் இருக்குது. இதில் இருக்க அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்க. நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போபோவோட கிளா கிரிப் மொபைல் ஹோல்டர் வந்து இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போபோவோட ஜா கிரிப் மொபைல் ஹோல்டர் வந்து இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க மொபைல் ஹோல்டரோட ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து வரும். அண்ட் இதோட ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் வந்து வரும். ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்க வித்தியாசம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம வந்து வீடியோ பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் தள்ளி வச்சிரும். இதோட பாக்ஸ் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என் அண்ணன் ஃப்ரெண்டோட வண்டியில் இருந்த கழட்டி இங்கே வந்து வச்சிருக்கிறேன். ஸோ வீடியோ எடுக்கணும்னால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மொபைல் ஹோல்டர். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 500 ருபீஸ் தான். வெயிட் பண்ணுங்க, என் ஃபோனுங்க ஃபோனே நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபோனை வைக்கணும்னா இது வந்து அப்படியே எக்ஸ் மாதிரி வந்து இப்படி நம்ம பிரிக்கணும். ஸோ எக்ஸ் மாதிரி இப்படி பிரிச்சுட்டு நம்ம செல்ஃபோனை வந்து இதில் உள்ளே வந்து வச்சிடலாம். என்னோடய செல்ஃபோன் வைக்கும் போதே பயமாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்படி வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் நம்மளுக்கு. இதில் வந்து இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திடீர்னு வந்து கீழே விழுந்துடும். எனக்கே வந்து ஆக்சுவலாக கீழே விழுந்துருச்சு. அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ போபோ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து பாக்ஸில் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் வந்து வரும். அண்ட் அது போக இந்த ரப்பர்ஸ் வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அண்ட் இன்னும் 2 ரப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபோனை வந்து ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 500 ருபீஸ் தான். பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் வரும். அண்ட் இந்த இடம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் வரும். நம்மளுக்கு இந்த ஜாயின் பண்ணுவோம்ல, ஸோ அந்த இடம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து வரும். அண்ட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது, சாதா சார்ஜிங் தான். அண்ட் நம்ம யூஎஸ்பி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான். இது ஆன் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த கஷ்டப்படணும். இதில் வந்து ஒரு சின்ன சுவிட்ச் தான் வந்து இருக்கும். அந்த சின்ன சுவிட்சை மேலே தூக்கி விட்டால் வந்து ஆன் ஆயிரும். ஸோ மேலே தூக்கி விட்டால் சைடில் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் வந்து எரியும். ஓகே தான். நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த சிட்டி ரைடு சிட்டிக்குள்ளேயே வந்து நான் யூஸ் பண்ணிருப்பேன்டா அப்படின்னா இதை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து மெயினாக யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி ஆட்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹார்டாக வந்து இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஃபோனை டக்குன்னு வெளியே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு இதை வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ 5 அப்படின்னு ஒரு கம்பெனிலேருந்து வருது. கரெக்டாக தான், ஆட்டோ 5. ஸோ இது வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். அதையும் இதையும் பார்க்கும்போது சேம் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். பட் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து 1 இயர் வாரண்ட்டி வந்து வரும். பட் அதில் வந்து வாரண்ட்டி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ மெயினான டிஃப்ரென்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான். ஸோ இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ரப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோனை வந்து ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 இயர் வாரண்ட்டி சொன்னோம்ல, ஸோ அது வந்து இதில் வரும். ஸோ சேம் எல்லாமே சேம் தான். இதுலேயும் அதுலேயும் எல்லாமே சேம் தான். எல்லாமே மெட்டலு, பிளாஸ்டிக்கு. ஸோ சார்ஜிங் எல்லாமே வந்து ஒன்று தான். பட் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி வந்து வரும். இந்த 500 ரூபா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமே வந்து கிடையாது. வாரண்ட்டி மட்டும்தான் வந்து வித்தியாசம். ஸோ இது ரெண்டில் எது எடுக்கலாம் கேட்டிங்கன்னா, வாரண்ட்டி வேணாம்னா இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், வாரண்ட்டி வேணா நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நம்ம இந்த சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து போபோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளா கிரிப்பும் இருக்குது, ஜா கிரிப்பும் வந்து இருக்குது. ஸோ 4 டைப் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு எதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம்? வெயிட் பண்ணுங்கள், நானே யோசிச்சுட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜா கிரிப்பில் வந்து ஒன்று அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் சார்ஜரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இப்படி ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்லேருந்து 6.5 இன்ச் வரைக்கும் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு செட் ஆகும் ஃபோனு. அண்ட் 1 இயர் வாரண்ட்டி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட சேர்ந்து வந்துடும். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுங்கள், அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்ப் செட் வந்து இருக்குது. ஸோ எல்என்கே இருக்குது, 3M டேப் இருக்குது. அண்ட் நம்ம அந்த ஹேண்டில் பாரில் வந்து மாட்டோம்ல, ஸோ அதுக்குள்ள கிளாம்ப் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கூட்டிஸ்லாம் இப்போ நீங்கள் மாட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் வந்து இருக்காது. ஸோ ஸ்பீடோமீட்டர் தான் வந்து இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர் வியூ மிரர் வந்து இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நம்ம இதை வந்து மாட்டிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வந்து போபோ மொபைல் ஹோல்டர் வந்து இருக்குது. தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து இருக்குது. ஸோ அலுமினியம் தான் எல்லாமே. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுற்றி எடுக்கணும். பட் சேஃப்டி வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்து எனக்கு ஃபோனையே நான் வந்து வச்சு காமிச்சிருந்தேன். இப்போ என்னோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் சார்ஜர் தான். ஸோ இது 3மே வந்து வரும் மொபைல் ஹோல்டரு. ஸோ அது மாட்டுற கிளாம்பு அண்ட் ரியர் வியூ மிரரில் வந்து மாட்டுறதுக்காக கிளாம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து எதுக்குள்ளே போகலாம்? இப்போ வந்து ஒரு ஜா கிரிப்புக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ பார்த்தது வந்து ஜா கிரிப் தான். ஸோ இப்போ நம்ம அடுத்து இன்னொரு ஜா கிரிப்புக்குள்ளே வந்து போகலாம். வெயிட் பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு
அடுத்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா USB 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து இருக்குது. சேம் எல்லாம் 1 இயர் வாரண்டி, 6.5 இன்ச் வரைக்கும் மொபைல் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா கிளாம்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா கிளாம்ஸ் எல்லாமே ஒன்று தான் வரும். இந்த மொபைல் ஹோல்டர் மட்டும் தான் வந்து மாறும். பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வந்து சுவிட்ச் இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் சுவிட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ்க்குள்ளே வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா USB சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. அண்ட் ஒயரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூஸ் கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறனால ஃபியூஸ் கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதுக்குள்ள ஒரு ஃபியூஸ் இருக்கும், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து எதுக்குள்ள போகலாம், வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் கிரிப் தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.5 யூஎஸ்பி சார்ஜிங் வச்சது. ஸோ இப்போ நம்ம வந்து USB 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங்கே நம்ம வந்து எடுக்கலாம் வெளியே. ஸோ இதோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து என்னோட சேனலில் வந்து போட்டிருக்கேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ டெஸ்டிங்லாம் வந்து பண்ணி பார்த்துருக்கேன். ஆஃப் ரோடிங் டெஸ்ட்லாம் எங்கள் தெருவிலே ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே டெஸ்டிங் வந்து பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ரிவ்யூ வந்து நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கோங்களேன், ஏன் இதில் சொல்லணும். ஸோ மற்றபடி எல்லா கிளாம்ஸும் எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம வந்து இன்னொன்று போவோம், அந்த 2.5A சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் கிளாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் ஹோல்டரு. இதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் சைஸ். ஸோ வந்து ரொம்ப காம்பேக்டாக தான் வந்துருக்கிறோம். ஸோ கைக்குள்ளேயே வந்து மடிஞ்சிடும். என்ன இது இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சப்போர்ட் பேட் மாதிரி வந்து இருக்காது. வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ வந்து உங்களுக்கு எடுத்தே காமிச்சிருந்தேனே. ஸோ இதில் இந்த மொபைல் ஹோல்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கீழே வந்து அந்த சப்போர்ட் கிரிப் மாதிரி ஒன்று இருக்குதுல்ல. ஸோ ஃபோனை வந்து சேஃபாக வந்து வச்சுக்கிடும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த கிரிப் வந்து இருக்காது. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேபி ஃபோன் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து கீழேலாம் விழாதுன்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ 1 இயர் வாரண்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இருக்குது. A1 பட்ஜெட்ல ஷாப்போட ஃபோட்டோஸ் இந்த சைட் இருக்கும், லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 500 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 2200 ரூபா வரைக்கும் மொபைல் ஹோல்டர்ஸ் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப வந்து டீட்டெயில் ரிவ்யூலாம் வந்து இருக்காது, நம்ம சேனலில் எப்போவுமே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்க இந்த மொபைல் ஹோல்டர் வாங்கலாமா அப்படின்னா நான் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அவ்வளோதான், நம்ம ரொம்ப டீட்டெயிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். இது வந்து நம்ம ஸ்டைல் ஆஃப் ரிவ்யூ, அவ்வளோதான், நம்ம ஸ்டைல். இது வேறு வந்து என்ன வைக்கலாம், MK ஸ்டைல் ஆஃப் ரிவ்யூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டைல் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட வந்து கேள்வி கேளுங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணிடுவேன். ஸோ 962 ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வந்துட்டாங்க, ரொம்பவே நன்றி. கூடி சீக்கிரம் 1000 போகுது, கூடி சீக்கிரம் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து தொட போகுது. ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 1000 ஃபாலோவர்ஸ் தொட்டதுக்கப்புறம் ஒரு கிவ்வே வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது. கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். கண்டிப்பாக ஒரு ஹெல்மெட் கிவ்வே தான் நம்ம சேனலில் வந்து பண்ண போகிறோம். ஒரு 3 ஹெல்மெட் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். 3 ஹெல்மெட்டையும் வச்சு அதில் வந்து என்ன ஹெல்மெட் வந்து கிவ்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஸோ அந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் கூடி சீக்கிரம் நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம டக்குன்னு வந்து வச்சிடலாம் கிவ்வே. ஒரு வின்னர் தான் வந்து பண்ண போகிறோம். டீட்டெயில் ரிவ்யூ வந்து கிவ்வேக்கு எப்படிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்கு டிஸ்லைக் பண்ணீங்கன்னு மறக்காம எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட MK ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்க, நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஸோ கீழே விழுந்துட்டு நான் அப்படி பண்ண அதில் கீழே விழுந்துருச்சு. நம்ம சேனல் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ரிவ்யூ. ஸோ ஃப்ரெண்ட்லி ரிவ்யூ, அதாவது நம்ம ஸ்டைலில் ஒரு ரிவ்யூன்னு சொல்லலாம்ல, MK ஸ்டைல் ரிவ்யூ. ஓகேயா?